ஏங்க அவனை குறுக்க குறுக்க பேசாம இருக்க சொல்லுங்க. மனோஜ் ஏதோ சொல்ல வரான். ஆமா, இவர் பெரிய தத்துவ ஞானி, உலகத்துக்கே பெருசா கருத்து சொல்ல வர்றாரு. நண்டு நத்தன்னு உளறிட்டு இருக்கிறான். டேய், என்னை எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் என் தகுதியை குறைச்சுக்கிட்டு நீ சொல்ற வேலைக்கு போறவன் நான் இல்லைன்னு சொல்ல வரேன். என் படிப்புக்கும் அறிவுக்கு நான் எங்க போனாலும் வேலை கிடைக்கும். அதுக்கு தான் பார்க்ல போய் வேலை தேடிட்டு இருந்தியாடா? இவன் ஒருத்தன். ஏண்டா மனோஜ், வேலை தேடி போனையா? கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிச்சுப்பா. டேய், நிஜமாவா சொல்ற? ஆமாமா, இன்னைக்கு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். மனோஜ், வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சது மட்டும் இல்ல, இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிட்டு நான் சம்பாதிச்ச முதல் நாள் சம்பள காசுல நான் உனக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க சும்மா இருங்க. என்னடா எதுக்கு சிரிக்கிற? இல்லப்பா, வேலை கிடைச்சிச்சு சரி, ஆனா எந்த வேலையில போன முதல் நாளே சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது. தள்ளி நில்லு, இடிக்காது. இதுக்கு உங்க பையன் தான் சிரிப்பான். பா, தினக்கூலிக்கு போனாதான் போன முதல் நாளே கையில காசு வரும். ஆபீஸ் வேலைக்கு போனா எப்படி முதல் நாளே சம்பளம் வரும்? ஒரு மாசம் கழிச்சு தானே வரும். அப்பா, நான் இப்ப போற ஆபீஸ் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆபீஸ் பா. எம்டி மாச கடைசியில சம்பளம் கொடுக்க மாட்டாரு. வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுத்துருவாராம். அப்பதான் எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா வேலை செய்வாங்கன்னு சொல்றாரு. நானும் சேர்ந்தவனே சம்பளத்தை கொடுத்துட்டாருப்பா. எனக்கு தெரியும்டா மனோஜ், உனக்கு இருக்கிற திறமைக்கு 1000 வேலை கிடைக்கும். இத்தனை நாளும் யார் யார் கொல்லிக்கண்ணோ உன் மேல பட்டிருக்கு, அதனாலதான் உனக்கு வேலை கிடைக்கல. இப்பதான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ரோஹிணி பாத்தியா, இப்போ உன் புருஷன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. மனோஜை குறைச்சு பேசின எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் மனோஜ் யாருன்னு.